உன்ன மாதிரிதான்ப்பா. ஒத்தாளா இருக்கிறேன். அந்த தரகர் பெத்த மகளும் அவங்கள சேர்ந்தவங்களும் என்ன இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. நானும் எல்லையம்மன் மாதிரி உட்காந்துருக்கேன். என்னம்மா அது பரிதாபமா இருக்கு? ராணி மாதிரி இருக்க வேண்டிய நீங்க இப்படி ரூமுக்கு வெளியில காவலுக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. உள்ள யாரு இருக்கா? எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. போஸ் இருக்கா, சிதம்பரம் இருக்காரு, மாணிக்கம் இருக்கா, சரோ எல்லாரும் தான் உள்ள இருக்காங்க. ஓ, ராஜ்யம் முழுக்க அவங்க கைக்கு போயிடுச்சுன்னு சொல்லுங்க. மெட்ராஸ்ல பொண்ணு இல்லாத மாதிரி அழகர் குளத்துல போய் நம்ம பொண்ணு எடுத்தோம் பாருங்க. நம்ம நிலைமையை பாத்தீங்களா? அப்படி நீங்க போனீங்க? இப்பதான் மாமா வந்தேன். அப்படியே அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் எப்படி வாங்க. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. இங்க எதுக்குங்க இப்படி வாங்க? சொல்லுங்க மாமா. அவங்க என்ன அண்ணிமா? நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க தானே. சொல்லுங்க எதுவா இருந்தாலும். எதுக்குங்க உங்களுக்கு தொந்தரவு? வாங்க. பரவாயில்ல மாமா. வாங்க வாங்க சொல்லுங்க. வாங்க சொன்னா நில்லுங்க மாமா. உங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு, நீங்க நடப்பீங்க. என்னால இந்த நிலைமையில நடக்க முடியுமா? எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. அதுக்காகத்தான் மாப்பிள்ள சொல்றேன். இந்த உடம்புல ஏன் இவ்வளவு தூரம் வந்தீங்க? லீலாவை அனுப்பி வைங்கன்னு வந்து கேட்டேன். அனுப்பி வச்சீங்களா? அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எந்த சத்தியத்துமே காணோம். எல்லாரும் முன்னாடி அனுப்பி வைக்கிறேன்னு சும்மா சொல்லி அனுப்புனீங்களா? அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்ப கிளம்பு. சும்மா வாயால சொல்லாதீங்க. அன்னைக்கு எவ்வளவு தூரம் நான் வந்து கெஞ்சினேன். இன்னும் அனுப்பி வச்சிருக்க வேணாம். ஏதோ சின்ன பிள்ளைக்கு முட்டாய் காமிச்சு ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறீங்களா? அப்படி இல்லைங்க மாப்பிள்ள. லீலா பொண்ணு ரொம்ப கோவத்துல இருக்குது. அது சமாதானம் பண்ண எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. வாங்க. அத சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் பத்தாது. ஐயோ, உங்களுக்கு புரியலையே. அது ரொம்ப வேதனையில் இருக்கு. யாரையுமே பார்க்க பிடிக்கல. என்ன கூட பார்க்க பிடிக்காம வேற வீடு பாக்குதுன்னு பாருங்களா. தெரியும். பாக்குறாளா? அதுக்காக தான் சொல்றேன். புரிஞ்சுக்கங்க. நான் கொண்டாந்து விட்டுறேன். வாங்க. சரி மாமா, நீங்க சொல்றங்கிறதுக்காக தான் நான் போறேன். உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். நீங்க தான் அவளை கொண்டு வந்து விடணும். நான் கொண்டாந்து விட்டேன். கிளம்பு கிளம்பு. அங்கே போறீங்க. எப்படி வாங்க? அம்மா, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்படியே அம்மாட்ட 4 பேர்த்த பேசிட்டு சரவணையும் பாத்துட்டு போயிடுறேன். மாப்பிள்ள, லீலா பத்தி விசாரிக்க தான் வந்தீங்க. நான் கொண்டாந்து விட்டுறேன். நீங்க கிளம்பு. எதுக்கு என்ன விரட்டுறீங்க? ஏன் நான் உள்ள போக கூடாதா? மாப்பிள்ள, கொஞ்சம் புரிஞ்சுக்க. உள்ள மாணிக்கம், போஸ் எல்லாம் இருக்கிறாங்க. என்னத்துக்கு வீண் தகுறாரு? நான் உள்ள போய் வம்பு பண்ணி 7 இழுத்துருவேன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? அப்படி சொல்லிங்க. ஐயா, இப்ப நமக்கு நேரம் சரியில்லை. சில சந்திப்புகள்லாம் தவிர்க்கிறது நல்லது இல்லையா? அதுக்காக சொல்றேன். வாங்க வாங்க. நான் உள்ள போக கூடாதுன்னு நாசுக்கா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்ல வரீங்க. தரகர் வேலை பார்த்த அனுபவம், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. ஐயா, நான் அப்படி சொல்ல. எதுக்கு அவங்கள பார்த்தா புது பிரச்சனை எல்லாம் வரப்போகுது? என்ன பிரச்சனை வரணும்? அதான் ஏற்கனவே அவமானப்பட்டுட்டேன். எல்லா சகலையும் அடி வாங்கிட்டேன். அதுக்காக தாங்க சொல்றேன். நீங்க இப்ப போய் அவங்கள பார்க்க வேணாங்க. லீலாவை நான் கொண்டாந்து விடுறேன். நீங்க வாங்க வாங்க. சொல்றேன். ஒண்ணு கேக்குறேன். நானும் உங்க மருமகன் தானே. உள்ள இருக்கிற அவனுங்களும் உங்க மருமகனுக்கு தானே. உள்ள இருக்கிற அவனுங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. வெளிய இருக்கிற என்ன உள்ள போக கூடாதுன்னு விரட்டுறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற எந்த மாமனாராவது இந்த மாதிரி மருமகனுக்குள்ள பாக்க பாக்குறாங்களா? ஏன் நீங்க மட்டும் இந்த மாதிரி இருக்கீங்க? அப்பளே, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் ஏத்துக்கிறேன். தயவு செய்து இப்ப போயிருக்க. லீலாவை கொண்டு விட நாளாச்சு. நீங்க போய் பாருங்க மாமா. நீங்க என்ன வேணாலும் என்ன திட்டுங்க, கேவலமா பேசுங்க, கழுத்தை பிடிச்சு என்ன வெளியில தள்ளுங்க. நான் அதை பத்தி கேவலமா நினைக்கல. நான் அவங்கள பத்தி தப்பாவும் நினைக்கல. ஆனா லீலாவை மட்டும் அனுப்பி வச்சிருங்க. அனுப்புறியா? இப்ப கிளம்புங்க. நான் சொல்றேன், கிளம்புங்க. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, போயிட்டு வா. சரோக்காவை ஆஸ்பத்திரியில இருந்து நாளைக்கு வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாங்களாம். ஏப்பா, சரோக்காக்கு இன்னும் வலி இருக்காப்பா? ஆமாங்கா, அது இன்னும் 10 நாளைக்கு இருக்குமா. ஆனா அதை பத்தி கவலைப்பட வேணாம்னு சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் லீலா, ஆஸ்பத்திரிக்கு ரவி மாப்பிள்ள வந்திருந்தாரு. அவரா? அவர் எதுக்கு அங்க வந்தாரு? ஏதாவது பிரச்சனை பண்றதுக்காகவா? சரோக்காக்கு ஆபரேஷன் கேள்விப்பட்டு பாக்குறதுக்கு வந்தாரு. என்னப்பா இது? உலக அதிசயமா இருக்கு. என்னால இதை நம்ப முடியல. ஏப்பா, ரவி மாமா வந்தது நான் பார்க்கவே இல்லையே. நீ பாக்கல. என்ன, நீ ரூமுக்குள்ளார இருந்த. அவர் வெளியே பேசிட்டு போயிட்டாரு. நான் தான் அனுப்பிச்சேன். ரூமுக்குள்ளார மாணிக்க மாப்பிள்ள, போஸ் எல்லாரும் இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா வேணா தகராறு வரும், எதுக்கு போயிருங்கன்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணாம போயிட்டார். அப்பா, அவர் சரோக்காவை பார்க்க வந்தாருன்னு சொன்னீங்க. பவானி உள்ளே வரலங்கிறா. அவர் சரோக்காவை பார்க்க வந்தாரா
இல்ல ஹாஸ்பிடல்ல பார்க்க வந்தாரா? என்கிட்ட உண்மையை சொல்லுங்கப்பா. அவர் எதுக்கு வந்தாரு? பிரச்சனை பண்ணதானே? நான் தான் சொன்னேன், நீ மறுபடியும் ஒரு ஆளை எப்போ சந்தேகனோட பாத்துட்டு இருக்க கூடாது. இல்லப்பா, அவரை பத்தி எனக்கு முழுசா தெரியும். அவர் நிச்சயமா பிரச்சனை பண்ணதான் வந்திருப்பாரு. நான் தான் சொன்னேன் இல்ல, அவர் சரவ பார்க்க தான் வந்தாரு. நம்ப மாட்டேங்கிற. ஆமா, கட்டின பொண்டாட்டி வேணா, ஆனா சொந்த பந்தாலாம் வேணுமாக்கும். சரி விடுமா, அவர் அதுக்கு தான் வந்தார். நீ நம்பினா நம்பாட்டி போ. நாமளா அதை கற்பனை பண்ணிக்கிட்டு பிரச்சனை ஆக கூடாது. ஆமா. ஏன்பா, புரோக்கர் கிட்ட வீட பத்தி சொல்லியிருந்தோமே, அவர் ஏதாவது சொன்னாரா? சொன்னா ஓனர் வந்து இப்போ கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன். நானே இதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இதுக்கு வீடு கூட்டு போய் காமிச்சாரு? அதான் எனக்கும் புரியல. நான் நினைக்கிறேன் முதல்ல ஓனருக்கு வாடகைக்கு விடுற யோசனை இருந்திருக்கேன். அப்புறம் ஓனர் வந்து வேணாம், நம்ம உபயோகத்துக்கே இருக்குன்னு நினைச்சுப்பான்னு நினைக்கிறேன். இந்த புரோக்கருங்களே இப்படிதான் இருக்காங்க. நேரத்துக்கு ஒண்ணு பேசுறாங்க. அக்கா, அப்பா கிட்டே புரோக்கரை திட்டுறியா? ஏய், நீ வேற சும்மா வம்பிழுத்து விடாத. ஏன்பா, அப்புறம் வேற ஏதாவது வீடு பார்க்க சொன்னீங்களா? சொல்லிருக்கேன். தெரிஞ்சா சொல்றேன். சரி, நேரமாச்சு, நான் ஆஸ்பத்திரி கிளம்புறேன்னா. சரி சரிப்பா. கொடுக்க வந்த ஆர்டர் வேணாம்னு சொல்றீங்க சார். என்னை இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ரேட்டு கட்டுப்படி ஆகல சார். ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் இது ரெகுலர் ஆர்டர். இந்த ஒரு தடவை வாங்கி பாருங்க, தொடர்ந்து உங்களுக்கே ஆர்டர் தரேன். அதெல்லாம் சரிதான் சார். இங்க பாருங்க, நடந்துட்டு இருக்க வேலை எல்லாமே ஒரு ஃபாரின் ஆர்டர். அவங்க 3 மாசம் கழிச்சு தான் பணம் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா அட்வான்ஸே வாங்கல. 3 மாசம் கழிச்சு பணம் கொடுத்தாலும் அதோட லாபமே வேற சார். நான் அட்வான்ஸ் இப்பவே தர்றேன். அது 3 மாசம் கழிச்சு தான் வரப்போகுது. இல்ல சார், 3 மாசம் கழிச்சு வந்தாலும் அதோட மதிப்பே வேற சார். என்ன இவ்வளவு தூரம் தேடி வந்து ஆர்டர் கொடுக்க வந்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா அட்வான்ஸே தரேன்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால பண்ண முடியாது சார், நினைச்சுக்கோங்க. நல்லா யோசனை பண்ணிக்கப்பா, இது நல்ல வாய்ப்பு, இதை இழந்துடாத. நல்லா யோசிச்சு தான் சார் சொல்றேன். முடியாது. சரி, அப்ப நான் வரட்டுமா? ஹலோ, போஸ் பேசுறேன். நான் தான் முரளி பேசுறேன். சார் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சு சார், பினிஷிங் மட்டும் தான் பாக்கி. நைட் பேக்கிங்ல ஆயிரும் சார். அது விஷயமா தான் பேசணும். அந்த ஆர்டரை கண்டினியூ பண்ண வேண்டாம். என்ன சார் சொல்றீங்க? இல்ல போஸ், அந்த ஆர்டர் எனக்கு தெரியாம கம்பெனில வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. சார் விளையாடாதீங்க சார். நேத்து தான் உங்களை பார்த்துட்டு வந்தேன், அப்போ கூட நீங்க. நான் விளையாடல போஸ், சீரியஸா தான் சொல்றேன். அந்த ஆர்டரை எனக்கு தெரியாம கம்பெனில மாத்தி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் என்ன சார் பண்றது? இல்லன்னா என்ன போஸ், வேற ஒண்ணு பாத்துக்கலாம். சார் என்ன சார் இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க? மனசாட்சி இல்ல உங்களுக்கு? உங்க நம்பித்தானத்துல 5 வாட்டி 10 வாட்டி வாங்கி போட்டுலாம் பண்ணிருக்கேன். வேலை முடிய சமயத்துல இந்த மாதிரி பேசுறீங்க? எமோஷனல் ஆகாத போஸ், கம்பெனில எடுத்த முடிவு நான் ஒன்னும் பண்ண முடியாது. என்னையா முடிவு? இத பண்ண என்ன கேன பயலா? என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? தொழில்ல எல்லாரும் லாபத்தை தானே பாப்பாங்க. யோ, லாபத்தை பாக்கட்டும்யா. ஆனா சொன்ன வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நேத்து நம்ம வாயிலேயே பேசுன தொழில நட்பு அது இதுன்னு பாருங்கார வேணாம்னு சொன்னான்னு சொன்னியே, இங்க ஆர்டர் கேன்சல் பண்ண முடியாது சொல்ல வேண்டியதானே? அது முடியாது போஸ், ஆர்டர் கேன்சல்னா கேன்சல் தான். யோ, என்னையா சாதாரணமா கேன்சல் சொல்ற? கடனுக்கு வாங்கி போட்டு பண்ணிருக்கேன். இங்க பார், நீ இப்ப முதல்ல எங்க இருக்க? இங்க இருக்க பொருள் அத்தனைக்கு நீ தான் பொறுப்பு, நீ தான் எனக்கு பதில் சொல்லணும். அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. நிறுத்துப்பா வேலைய. என்ன ஏதாவது பிரச்சனை என்ன? டேய், எல்லாரும் வேலையை நிறுத்திட்டு வீட்டுக்கு போக சொல்றா. நாளைக்குள்ள பேக்கிங் பண்ணி ஆகணும். டேய், பைத்தியக்காரன். ஆர்டரே வேணாம் சொல்லிட்டா. பேக்கிங் பண்ணணும், பேக்கிங். வெரி குட் சார், வெரி குட், தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும், அவன் போன்ல பேசுறத பாத்தீங்கன்னா நேர்ல வந்துருவான் போல தெரியும். வரட்டும், அதுக்கு என்னப்பா சார்? அவன் நேர்ல வந்து பிரச்சனை பண்ணானா? சார், என்னைக்கா இருந்தாலும் நீங்க அவனை ஃபேஸ் பண்ண தான் போறீங்க. அதை இன்னைக்கே ஃபேஸ் பண்ணிடுங்க. என்ன சார் இவ்வளவு சர்வசாதாரணமா பேசுறீங்க? சார், எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஆள் இருக்கு. இனிமே இது உங்க பிரச்சனை இல்ல, எங்க பிரச்சனை. Bye. See you.
லீலா, அவர் யாருன்னு நீங்க கேட்கவே இல்லையே. அவர் என்னோட லவர். புரியுது. எப்படி எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? சிக்கல் இல்லாத உறவா இருந்திருந்தா அவர் பைக்ல இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தவரு ஆபீஸ் வாசல்ல இறக்கி விட்டுருக்கலாம். கொஞ்ச தூரத்திலேயே உங்களை டிராப் பண்ணிட்டு போறாருன்னா இதுல இருந்து உங்க ரிலேஷன்ஷிப் எனக்கு நல்லா புரியுது. பரவாயில்லையே. ஆனா அவர் ரொம்ப நல்ல டைப்பு. நானும் அவரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். ஆனா எங்களால ஈஸியா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவர் கிறிஸ்டியன், நான் இந்து. சோ 2 பேர் வீட்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் இவரு ஆபீஸ் வாசல்ல டிராப் பண்ணாம இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. இவ்வளவு எதிர்ப்பு இருக்கே, உனக்கு பயமா இல்லையா? பயம் இல்லாம இருக்குமா? எங்க 2 பேர் வீட்லயும் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கு. சோ அதையெல்லாம் மீறி எங்க கல்யாணம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் நடந்தாகணும். நீலா, நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு வரும்போது ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? சாரி, என்னால முடியாது. என்ன லீலா இப்படி சொல்றீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளே போதும் போதும்னு சுமக்க முடியாத அளவுக்கு பொது பொதியா இருக்கு. இதுல இன்னும் ஒரு புது பிரச்சனைனா என்னால தாங்க முடியாது. என்ன லீலா இப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க? இந்த விஷயத்துல நான் உங்களை எவ்வளவு நம்பியிருந்த தெரியுமா? சாரி. இந்த விஷயத்துல நீங்க என்ன நம்பினீங்கன்னா அது உங்க அறியாம. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம். சாரி. ஏன் சார் ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க? இவனுக்கு பேச்ச கேட்டுக்கிட்டா? இதா பாரு போஸ், இந்த ஃபாரின் ஆர்டர் உனக்கு தான் கொடுத்தேன். அவன் பார்த்து கேன்சல் பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் நான் போன் பண்ணி சொன்னேன்ல, ஏன் போஸ் நேர்ல வந்தீங்க? சார், உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு வெளியில 5 வட்டி 10 பணம் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன். வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு சார். நீ நேற்று பேக்கிங் கூட ஆயிரும். கடைசி நேரத்துல இந்த மாதிரி சொன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? இதா பாருங்க போஸ், உங்களால எனக்கு வர வேண்டிய கம்சனும் போச்சு. இதா பாருங்க, ஒரு கதவை அடைச்சிருச்சுன்னு சுருண்டு படுக்க கூடாது. போய் இன்னொரு கதவை தட்டுங்க. ஆமா போஸ், நாங்கெல்லாம் கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யற காலத்துல நீ உங்க சகலையும் சேர்ந்து எங்களை அடி அடினு அடிச்சு போட்டீங்கல்ல. நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? திரும்பவும் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் ஓனரா நிக்கிறோம்ல. இங்க பாருங்க சார், இந்த பிசினஸ்ல வர லாபம் எல்லாத்தையும் நீங்க எடுத்துங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா அந்த அசல் வர மாதிரி பாத்துங்க சார். நான் பண்ணிட்டு இருக்க தொழிலை தொடர்ந்து நடத்தணும். இல்லைன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் நடுத்தூரில் வாசம் வந்து நிக்கணும். இல்ல, நான் அடுத்துல நிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இங்க நிக்காது. பாண்டி பஜார்ல போய் நில்ல, இல்ல பர்மா பஜார்ல போய் நில்லு. முடிஞ்சா தாமரம் தாண்டி போய் நின்னுக்கோ. பெருசா துணியை விரிச்சு போட்டு நீ தச்சு வச்சிருக்க துணி மணி எல்லாம் அதெல்லாம் அப்படியே அடிக்கி வச்சுக்கிட்டு எது எடுத்தாலும் 40 ரூபாய், எது எடுத்தாலும் 40 ரூபாய் அப்படின்னு கத்துக்கிட்டே இரு. சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் வித்துரும். கவலைப்படாத போஸ், சேல்ஸ் பண்றதுக்கு ஆள் வேணா சொல்லு, நாங்க 2 பேரும் வரோம். ஆனா சம்பளம் கரெக்டா கொடுத்துடணும். என்ன தகராறு பண்ண வந்தியா? அந்த அக்ரிமெண்ட் படிச்சு பாத்தியா? அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணலாம்னு எழுதிருக்கு. அதுல நீயே கையெழுத்து போட்டிருக்க. உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். தச்சு வச்சிருக்க அவ்வளவு சரக்கை இங்க கொண்டு வந்து இறக்கிறேன். அதுக்கு எவ்வளவு செலவாச்சோ அத்தனையும் நீ திருப்பி தர. கொடுக்கல நான் ஏன் தரணும்? நான் ஏன் தரணும்? உன் நேரம் சரியில்லை. தர்த்தத்திலும் தர்த்தம், அட்ட தர்த்தம். மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே.
மனசே மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே 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 துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே மனம் நினைத்த வாழ்க்கை இல்லை இங்கு கிடைத்த வாழ்வும் தொல்லை தினம் முட்டி மோதவும் மூச்சு வாங்கவும் ஜென்மம் போதவில்லை எல்லாம் கனவா இல்லை நனவா வாழ்க்கை பூவா முட்கள் தீவா மனசே மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே பவானி அக்கா படிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஒத்தாசை பண்ண வரேன்க்கா. பவானி உன் காலேஜுக்கு இன்னும் 2 நாள் லீவ் போட. ஏன்க்கா? இன்னைக்கு சரோவை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. நான் சரோ வீட்டுக்கு கூட போய் ஒத்தாசையா இருக்கணும். இருந்துட்டு நாளைக்கு தான் வருவேன். நீதான் பவானி அது வரைக்கும் குழந்தைங்களை பாத்துக்கணும். சரிக்கா. நீங்க தான் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. நிறைய உதவி எல்லாம் கூட பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன தகவல் கூடவா உங்ககிட்ட சொல்லாம போயிருப்பாரு? சார் அவன் கொஞ்ச நாளாவே ஆள் ஒரு டைப்பா இருந்தான் சார். தனக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு பல விஷயங்களை என்கிட்ட சொல்றதே நிறுத்திட்டான் சார். இத பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்து நாம ஏன் இத சொல்லணும் அப்படின்னு சொல்லாம இருந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை. சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சிவசாமிங்கள் கூட சேர்ந்து நானும் ரமேஷ் எங்கெல்லாம் தேடி பார்த்தேன் சார். இப்ப கூட என்னோட எந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணாலும் நான் ரமேஷை பத்தி விசாரிச்சுட்டு தான் சார் இருக்கேன். தம்பி, சின்னதா ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சாலும் அடுத்த நிமிஷமே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தரணும். இது சின்ன விஷயம் தானே, அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். அவன் உங்களுக்கு தான் எந்த விஷயம் கிடைச்சாலும் எனக்கு உடனே தகவல் கொடுங்க. கண்டிப்பா சொல்லிடுறோம் சார். ஆமா, மாடியில பவானின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா சார். கான்ஸ்டபிள், அப்புறம் தமிழரசு இடம் பிடிச்சானா நீதான் பாத்துக்க. யார் நீங்க? என்ன வேணும்? இங்க யாருமா பவானி? நான் தான் சார். எதுக்குங்க? இது பாருங்க, என் தங்கச்சி ரொம்ப தங்கமான பொண்ணு. எந்த வம்பு தம்புக்கும் போக மாட்டா. இருக்கட்டுமா, நாங்க அவங்கள விசாரணை பண்ணணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். விசாரணையா? என்ன விசாரணை? ரமேஷ பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். அவனா? அவனை பத்தி எதுக்கு என் தங்கச்சி கிட்ட விசாரிக்கிறீங்க? இது பாருங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு. இதெல்லாம் சரியில்லை. இத பாருங்கம்மா, நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. இது பாருங்க, எந்த கேள்வி ஆனாலும் நான் பதில் சொல்றேன். பவானி, நீ உள்ள போ. இத பாருங்கம்மா, இது சாதாரண விசாரணை தான். நாங்க ஒண்ணும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண வரல. அனாவசியமா பயப்படாதீங்க. தொந்தரவு தானே சமயம் பண்றீங்க. இது பாருங்க, நாங்கள கிராமத்துல வளர்ந்த பொண்ணுங்க. தேவையில்லாம எந்த ஆம்பளைகிட்டயும் நின்னு பேச மாட்டோம். டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நாங்களும் மனுஷங்க தான். ஒரு ஆள் காணாம போயிட்டா, கம்ப்ளைண்ட் வந்தது, அத பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அக்கா, நீ பயப்படாம பேசாம இருக்கா? எப்படி பயப்படாம இருக்க சொல்ற? பொம்பளைங்க இருக்கிற இடத்துல கண்ணா பின்னாரு விசாரணை அது எதுன்னு கேள்வி கேக்குறாங்க. பயப்படாம எப்படி இருக்கிறது? ஐயோ அக்கா, அவங்க கேள்வி கேட்க போறாங்க, நம்ம பதில் சொல்ல போறோம், அவ்வளவுதான். நீ கொஞ்சம் தலையில இல்ல. நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. நான் தான் பவானி. படிச்சிட்டு இருக்கியமா? ஆமா சார். என்ன படிக்கிற? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஓஹோ, ரமேஷ் உனக்கு தெரியுமாமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? அவர் என்ன உங்களுக்கு சொந்தமாமா? இல்ல சார், எங்க மாமா மாணிக்கம் ரமேஷோட அப்பா கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் சென்னைக்கு படிக்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ரமேஷ் அடிக்கடி ரோட்ல மீட் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நான் அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் சார். ஏன், உண்மையிலேயே பிடிக்கலையா? சார், பிடிக்கலன்றது பேச்சே இல்ல சார். நான் இங்க வந்தது படிக்கிறதுக்காக. படிப்பு மட்டும்தான் சார் எனக்கு முக்கியம். மத்த எந்த விஷயமும் எனக்கு ரொம்ப தேவையில்லாதது.